தமிழக அரசின் நிறுவனமான டான்சம் ஐசக் கல்லூரி இணைந்து நடத்திய உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடியில் டாக்டர் VS ஐசக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது. இக்கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு மேம்பட்ட நிறுவனமான டான்சம் மற்றும் ஐசக் கல்லூரியும் இணைந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகாமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடத்தினர். இந்த வேலைவாய்ப்பு முகாமை ஐசக் கல்வி குழுமங்களின் சேர்மன் டாக்டர் VS ஐசக் ஐயா தொடங்கி வைத்தார். இதில் டான்சம் ஆலோசகர் மற்றும் CEO நவாஸ்கான், திட்ட மேலாளர் காயத்ரி, ஐசக் கல்வி குழும மேலாளர் ஜெய்சன், பாபுஜி, திருவழகன், தேவசித்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரசு வெளிநாடுகளை சார்ந்த 8 நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அவர்களுக்கு தேவையான பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு தேவையான தகுதிகள் மற்றும் பயிற்சிகள் நம் நாட்டிலேயே அளிக்கப்படுகிறது. இங்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 22,000 ரூபாய் 45,000 வரை சம்பளமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் நிறுவனமான டான்சம் இதுவரை 8 மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியுள்ளது. இதன் வாயிலாக 900 பேர் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஐசக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு ஊர்களை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். வேலைவாய்ப்பு முகாமினை ஏற்பாடுகளை ஐசக் கல்வி குழுமங்களின் சேர்மன் ஐசக் மற்றும் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது. நம்ம இப்போ இங்கே வேலைவாய்ப்பு முகாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இது வரைக்கும் ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. முகாமில் நம்ம டான்சம் நிறுவனத்தில் ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு போட்டிருக்காங்க. குறிப்பாக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படி சுமாராக ஒரு 13,000 வேலைவாய்ப்புக்கான ஒப்பந்தங்களை நம்ம ஏற்கனவே டான்சம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஸோ அந்த வேலைக்கான இளைஞர்களை தேர்வு பண்ணுறதும், தகுதியான இளைஞர்களை தகுதியான வேலைக்கு அனுப்புறது, இதுதான் டான்ஸினுடைய முக்கிய நோக்கம். அதில் ஒரு பங்களிப்பாக இன்னைக்கு அரக்கோணத்தில் இந்த வேலை முகாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் இது வரைக்கும் கலந்துட்டு. இதுவரையிலும் எவ்வளோ பேருக்கு சார் இதில் வேலை கிடைச்சிருக்கு? ஓவராலாக இது வரைக்கும் நம்ம ஒரு 8 முகாம் கிட்ட நடந்திருக்கு. தமிழகம் முழுக்க 900 பேருக்கு மேலே இது வரைக்கும் டான்சம் மூலமாக போயிருக்காங்க. இப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களோ இல்லை உள்நாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறவங்க எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறோம், அந்த நிறுவனம் சரியான நிறுவனமா அப்படின்றதுல அவங்களுக்கு அது அடையாளப்படுத்துறதுல ஒரு சிரமம் இருக்கும். ஸோ அந்த பணியை நம்ம எளிமைப்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு சரியான நல்ல நிறுவனமாக இருக்கணும், அரசு நிறுவனம், அந்த அரசு சார்பாக அந்த நிறுவனத்தை பற்றி முழுமையான ஆய்வு மேற்கொண்டு என்ன வேலைக்கு அவங்க போகிறாங்களோ அந்த வேலைக்கான உத்தரவாதம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு அந்த எம்பசி மூலமாக நம்ம அனுப்புகிறோம். அதனால இளைஞர்கள் கவர்மெண்ட் மூலமாக போகும்போது பாதுகாப்பாக போவாங்க. இடைத்தரகர்களுடைய இந்த போய் ஏமாறுது, இந்த மாதிரி சொன்ன வேலை ஒன்று கிடைச்ச அந்த போன வேலை ஒன்று, அந்த மாதிரி கொடுத்த டாக்டர் VS ஐசக் உயர்கல்வி நிறுவனமும் டான்சம் நிறுவனம் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்றிருக்கார்கள். குறைந்தபட்சம் 500லேருந்து 600 பேருக்கு மேலே தேர்வு செய்யப்படுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம். இந்த வேலைவாய்ப்பு மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக தமிழக அரசின் டான்சம் நிறுவனம் செயல்படுகிறது. மற்ற இளைஞர்கள் எல்லாம் அரசு சார்பாக, அரசு முறைப்படி, அரசு மூலமாக செல்லாதவர்கள் வெளிநாட்டிலே வெளிதேசத்திலே படுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழக அரசின் டான்சம் நிறுவனம் மூலமாக அனுப்பப்படுகிற இளைஞர்கள் வேலைகளை அங்கு அயல் தேசத்திற்கு சென்று உள்நாட்டிற்கு சென்றும் நல்ல ஊதியங்களை பெறுகிறார்கள். வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினாலே தமிழக அரசின் திட்டமான இந்த திட்டத்திற்கு டாக்டர் VS ஐசக் உயர்கல்வி நிறுவனம் டான்சம் நிறுவனம் இணைந்து இன்றைக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக இளைஞர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 1500 பேருக்கு மேலாக வருவார்கள் என்று இன்று நாள் முழுவதும் நாங்கள் நம்புகிறோம். அதன்படி இன்று சிறப்பாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டான்சம் அலுவலர் அவர்களும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.